வீட்டை சேல் பண்ணிட்டு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமே, என்ன சொல்ற? அக்கா இன்வெஸ்ட் பண்ணலாம்க்கா. ஆனா ஷேர் மார்க்கெட் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஒருவேளை நம்ம வாங்கி போடுற ஷேர் ரேட் இறங்கிட்டா நமக்கு லாஸ் ஆயிடும்ல. நான் மாமா கிட்ட அதை பத்தி பேசினேன்டா. லாஸ் ஆக சான்ஸே இல்லையா. நல்ல கம்பெனியோட ஷேரா பார்த்து வாங்கினா டிவிடெண்ட் மூலமா வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குமா. அது பேங்க்ல வர இன்ட்ரெஸ்ட் விட அதிகமா இருக்குமா. நான் மாமா கிட்ட சொல்லி நல்ல கம்பெனி ஷேரா வாங்கி போட சொல்றேன். நீங்க தைரியமா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். நிச்சயம் மாசம் ஒரு நல்ல அமௌண்டா உங்களுக்கு கிடைக்கும். மாமாவோட கம்பெனில நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கும் லாஸே ஆனது இல்லையா. ஒரே கம்பெனியோட ஷேரா வாங்கி போட்டாதான் ரிஸ்க் அதிகமா. 4-5 கம்பெனி ஷேரா வாங்கி போட்டோம்னா ஒரு கம்பெனி லாஸ் ஆனாலும் மத்த கம்பெனி ஷேரால அதை விட அதிக லாபம் கிடைக்கும்ன்றாரு. மாமா தன்னோட பணத்தை எல்லாம் இதுல தானே இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. பேங்க்ல வர சம்பளத்தை விட இதுல வர வருமானம் அதிகம்டா. அதனாலதான் உங்களையும் இதுல இன்வெஸ்ட் பண்ண வச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாரு. அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். டேய் அப்பா உன் அக்கா இவ்வளவு தூரம் சொல்றல்ல, நம்பி பண்ணு. உன் மாமாவோட வளர்ச்சியை நீ பாக்குற இல்ல, லாபம் வருங்கிறதுனாலதான் நம்பி போடுன்னு சொல்றா. நம்பி போடு, நிச்சயமா லாபம் கிடைக்கும். அம்மா கல்யாணி, மாமா நீ என்னம்மா சொல்ற? என்ன பண்ணலான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க எது சொன்னாலும் எனக்கு சம்மதம் மாமா. டேய், லாபம் வர எந்த தொழிலா இருந்தாலும் அதுல ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். நம்மள மாதிரி ஆளுங்க ஒரு தொழில்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருப்போம். நஷ்டம் ஆயிடுமோன்னு பயப்படுவோம். அப்படி பயப்படுறவங்களால பணத்தை போட்டு பணத்தை சம்பாதிக்கவே முடியாது. துணிஞ்சு இறங்கினா தான் வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். மோகன், நீ யார நம்புறியோ இல்லையோ, உன் மாமாவை நம்பு, உன் அக்காவை நம்பு. உனக்கு ஏதாவது நஷ்டம் வந்தா அவங்க பாத்துப்பாங்க. எங்க நான் 2 வார்த்தை பேசலாமா? பணத்தை முதலா போட்டு பணத்தை எடுக்கிறதுனால ரிஸ்க் தாங்க. இதுல நஷ்டமே வராதுன்னு யாராலையுமே சொல்லவே முடியாது. நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேரு சீட்டு கம்பெனி ஃபைனான்ஸ்னு காசை போட்டு தலையில முக்காடு போட்டுக்கல. அம்மா சீட்டு கம்பெனி இல்லம்மா, ஷேர் மார்க்கெட். டேய், ரெண்டுமே ஒண்ணுதான்டா. கிடைச்சா லாபம், போனா நஷ்டம். அதுதான் அதுல இருக்கிற பிரச்சனையே. நாம ஒரு உண்டியில வாங்கி அதுல காசு போட்டோம்னா அது நமக்கு தான் சொந்தம். இதுவே அடுத்தவங்க கிட்ட கொடுத்தோம்னா அது வந்தாதான் ஆச்சு, போனா நஷ்டம் தானே. நான் ஏதோ கெட்டனும் புடிச்சு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசிச்சுதான் எந்த ஒன்னையும் பண்ணணும். லாபத்துக்கு ஆசைப்பட்டு சீட்ல போடுறதை விட பேங்க்ல போட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பாதுகாப்பா ஏதாவது பண்ணுங்க. அங்க இங்கன்னு கொடுத்துட்டு கடைசி நேரத்துல நஷ்டம் ஆயிடுச்சுன்னு அலறாதீங்க. சித்தி, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி சரியா தெரியல, அதனாலதான் இப்படி சொல்றீங்க. நீங்க சொல்றீங்களே பேங்க், அதுல ஒர்க் பண்ற எல்லாருமே ஷேர் மார்க்கெட்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் எதுல லாபம் அதிகம்னு. எல்லாத்துக்கும் மேல நஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் இதை பண்ண சொல்லுவேனா? இதுல பிரச்சனை வராது சித்தி, வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? டேய், நீ என்னடா சொல்ற? உனக்கு மாமா மேல நம்பிக்கை இருக்குல்ல? மாமா சொன்னதுனாலதான் இவ்வளவு தூரம் கேக்குற. சரிக்கா, வீட்டை வைக்க ஏற்பாடு பண்றேன். மாமா கிட்ட சொல்லு, கைக்கு போன வந்ததும் மாமா வந்து பாக்குறேன். சரி, உன் முடிவை மாத்திக்க மாட்டல்ல? இல்லக்கா. ஹலோ. துளசி, நீ எங்க இருக்க? நான் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன். அருண் உன்னையும் தீபாவையும் உடனே பாக்கணும்னு சொன்னான். எதுக்கு? தெரியல துளசி, ஏதோ ஆபீஸ் விஷயமா பேசணும்னு சொன்னா. நீயும் தீபாவும் கிளம்பி அங்க வந்துருங்க, நானும் வந்துடுறேன். சரி, நான் உடனே வந்துடுறேன். அவசரமா ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வாமா. சித்தி, நான் போயிட்டு வரேன். வரேன்டா. என்ன விஷயம் அருண்? எதுக்கு அவசரமா வர சொன்ன? நீங்க நேத்து வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க கம்பெனியை பத்தி இண்டஸ்ட்ரியில விசாரிச்சேன். அங்க சுச்சின்னு யாரும் ஒர்க் பண்ணாங்களா? ஆமா, ஒர்க் பண்றாங்க. அவங்கள பத்தியும் சொன்னாங்க. அவங்க தான் கம்பெனியோட பேக் போன் மாதிரி இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்களாமே. அப்படிலாம் இல்லங்க, அவங்க அங்க சேலரிக்கு தான் ஒர்க் பண்றாங்க. ஆனாலும் கம்பெனி மொத்தமா அவங்க கண்ட்ரோல்ல இருக்காமே. நான் விசாரிச்ச வரைக்கும் உங்க கம்பெனியில் நடக்கிற பல விஷயங்கள் ரொம்ப தப்பா இருக்கு.
அதோட growth ரேட்டை பார்த்தா அன்சைன்டிஃபிக்கா தாறுமாறா இருக்கு. வளர்ச்சின்றது கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறுற மாதிரி இருக்கணும். ஆனா உங்க கம்பெனியோட வளர்ச்சி நம்ப முடியாத அளவுக்குள்ள இருக்கு. இது நிச்சயமா நல்லதுக்கு இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, அது எவ்வளவு ஃபாஸ்டா க்ரோ ஆகுதோ அதே அளவுக்கு ஃபாஸ்டா வீழ்ச்சி அடையவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை அந்த வீழ்ச்சியை சந்திச்சிட்டீங்கன்னா திரும்பவும் நார்மல் நிலைமைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் நான் கேள்விப்பட்ட இன்னொரு விஷயத்த முக்கியமா நான் இங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். உங்க கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண எல்லா செக்டர்லயும் நல்ல லாபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். மேலோட்டமா பார்த்தா அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுச்சியோட அனுபவமும் அறிவுன்ற மாதிரி தெரியும். ஆனா உண்மை அது இல்ல. வந்தா வரட்டும், வரலனாலும் பிரச்சனை இல்லைன்னு இந்த குருட்டாம்போக்கலன்னு சொல்லுவாங்களே, அப்படி தாறுமாறாதான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ உங்களோட லக்கு இது வரைக்கும் எதுவும் லாஸ் ஆகல. ஆனா இதே அதிர்ஷ்டம் உங்களை எவ்வளவு தூரம் காப்பாற்றணும் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல சின்னதா தப்பு நடந்துருச்சுன்னா நஷ்டம் ரொம்ப பெருசா இருக்கும். அதோட உங்க பேரும் கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்க கம்பெனிக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. யார் சார் பேசிக்கிறாங்க? உங்க காம்படிட்டர்ஸ் தான். உங்களை விட உங்க கம்பெனியோட வளர்ச்சியை பத்தி அவங்க தான் அதிகமா கண்காணிப்பாங்க. உங்க பலவீனம் என்னன்றத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்களும் அவங்க தான். உங்க கம்பெனியோட பலம் பலவீனம் ரெண்டுமே சுச்சி தான். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, சுச்சின்ற ஒரு பர்சனாலிட்டியை மட்டும் நம்பி எதுக்காக ஒரு கம்பெனியே இருக்கணும்? அவங்களுக்கு எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியல. இத்தனைக்கும் அவங்க ஃபீல்டுக்கு புதுசா வந்திருக்காங்க. எங்க அப்பா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் எப்படி அவங்கள முழுக்க முழுக்க நம்புறாங்க? அது காரணம் இருக்கு அருண். சுச்சி பிரபாகரோட ஃப்ரெண்டு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் கண்மூடித்தனமா நம்புறாங்க. ஃப்ரெண்டுன்றதுக்காக ஒரேடியா நம்ப கூடாது ஷாம்லா. தன்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கம்பெனியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா கம்பெனி திவால் ஆயிடாதா? நாங்களும் அதுக்காக தான் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கோம். சுச்சி மேல ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு டவுட் இருக்கதான் செய்யுது. அவ தப்பான மோட்டிவ்ல வந்திருக்கான்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லி கூட பாத்துட்டேன். ஆனா அவரும் பிரபாகரும் நம்புறதாவே இல்ல. அவங்க சுச்சியை தான் நம்புறாங்க. அவங்கள நம்பிதான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க அப்படி நம்புறது நிச்சயமா நல்லதுக்கே இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, சுச்சியை பத்தி நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். சமீபத்துல ஒரு கம்பெனியோட ஷேரை பல்கியா லாஸ்க்கு வித்திருக்காங்க. ரேட்டு குறைஞ்சதா சொன்னாலும் அது உண்மை இல்ல. அருண், நீங்க சொன்னப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. கொஞ்ச நாள் முன்னாடி ஷேர்ல 3 லட்சம் லாஸ் ஆனதா அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க சொல்றத பார்த்தா சுச்சி வேணும்னே லாஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஆமா தீபா, கல்யாணி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லி வர சொன்னா. நான் ஃபங்க்ஷனுக்கு தான் போயாகணும்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த கோவத்துல தான் இப்படி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றத பார்த்தா அவங்க ஃபேமிலி விஷயத்திலையும் தலையிடுவாங்க போல இருக்க. தலையிடுறதா? அவளால எங்க 2 பேர் ஃபேமிலிக்குள்ளேயும் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு அருண். ப்ராப்ளம் வருதுன்னா எதுக்காக வச்சிருக்கீங்க? குட் பை சொல்லி அமுச்சு விட வேண்டியதானே? நாங்க குட் பை சொன்னாலும் வெல்கம் சொல்லி வரவேற்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே ஆள் வச்சிருக்கோமே. குடும்பமோ கம்பெனியோ இப்ப எங்க கண்ட்ரோல்ல இல்ல. சுச்சி தான் ஆட்டி படைக்கிறா. என்னங்க இது? ஏதோ அந்த காலத்து மோகினி படம் பார்த்த மாதிரில இருக்கு. ஒரு பொண்ணால இப்படி எல்லாம் கூடவா பண்ண முடியும்? பண்ணிட்டு இருக்காளே. அவ பண்றதை ஜீரணிக்கவும் முடியாம வெளியே அனுப்பவும் முடியாம தான் நாங்க தவிச்சிட்டு இருக்கோம். ஒண்ணு மட்டும் நிச்சயமா புரியுதுங்க. அந்த சுச்சியால உங்களுக்கோ உங்க கம்பெனிக்கோ நிச்சயமா நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை. அவங்க உங்களை பழிவாங்கணுன்ற நோக்கத்துல உங்க கம்பெனியை லாஸ் பண்ணி அது மூலமா லாபம் அடையலான்ற மோட்டிவ்ல வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. பெருசா ஏதாவது தப்பு நடக்கிறதுக்குள்ள உங்க ஹஸ்பண்டுங்களுக்கு சொல்லி புரிய வைக்க பாருங்க, அவங்க இந்த ரூட்ல தான் போறாங்க. அப்படி இல்ல அவங்க உங்களை நம்பலன்னா என்ன வந்து கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். ஆனா என்ன ஒண்ணு, நான் உங்களோட காம்படிட்டர்ன்றதுனால நான் சொல்றது எந்த சென்ஸ்ல எடுத்துப்பாங்கன்றது தான் புரியல. நீங்க சொன்னா புரிஞ்சுக்க சான்சஸ் இருக்கு அருண். ஒரே ஃபீல்ட்ல இருக்கீங்க. என்ன மாதிரி தப்பு நடந்திருக்குன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்க ரியலைஸ் பண்ணிப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. Hey, 2 minutes I'll be there. சாரி ஷாம்லா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, கூப்பிடுறாங்க, கிளம்பணும். கண்டிப்பா நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சுச்சி ஒரு டேஞ்சரஸான கேர்ள். இந்த கம்பெனியை அவளோட கேம்பிளிங் டைம் மாதிரி யூஸ் பண்றான்னு சொல்லி உங்களை வார்ன் பண்ணலான்னு தான் கூப்பிட்டேன். பட் உங்களுக்கே அவளை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கின்ற போது அவளை ஓரம் கட்டுறது பெரிய விஷயமே இல்லை. என்ன ஒரே ஒரு சிக்கல்னா, உங்க 2 பேரோட ஹஸ்பண்ட்ஸும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அவங்களுக்கும் சொல்லி புரிய வச்சிடலாம். எனிவே எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கிளம்பட்டுமா? ஐயோ பரவாயில்லடா, நீ கிளம்பு. முதல்ல என்ன பண்ணலாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட அப்புறமா பேசுறோம். ஓகே ஓகே நாங்க கேரி ஆன். கிளம்புறோங்க. தேங்க்யூ சார். வரேன்டா. பாய் ஷாம்லா.
இப்ப என்னடி பண்றது? இத்தனை நாளா நமக்கு பிரச்சனைனாலும் கம்பெனிக்காக நல்லது பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சோம். இப்ப அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நீ பிரபாகர் கிட்ட பேசு தீபா. சுச்சிய பத்தி முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது பிரபாகர் தான். சான்ஸே இல்லைங்க. அவர்கிட்ட வேலைக்கு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. ஏற்கனவே சுச்சி கமிஷன் அடிக்கிறாங்கிற மேட்டரை எவிடன்ஸோட சொல்ல போய் தான் நாங்க மாட்டிக்கிட்டோம். திரும்பவும் அப்படி ஒரு சிக்கலை மாட்டிக்க முடியாது. அப்ப வேற யார் தான் அவங்களுக்கு புரிய வைக்கிறது? அவங்களை இப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல தீபா. சுச்சி பிரபாகரை லவ் பண்ணி ஏமாத்திருக்கா. நியாயமா பார்த்தா அதுக்காக பிரபாகர் அவ மேல கோவப்பட்டு பக்கத்திலே சேர்த்து இருக்க கூடாது. ஆனா ஃப்ரெண்டுன்னு அப்படி உருகுறாரு. என்ன திரும்பவும் ரொமான்ஸா? சேச்சே, அவ மேல ரொமான்ஸ் எல்லாம் கிடையாது. அது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். ரொமான்ஸ் இல்லனா எதுக்காக கூடவே வச்சுட்டு ஊ நிம்மதியை கெடுத்துட்டு இருக்காரு? இது ஆம்பளைங்களுக்கே இருக்கிற ஈகோ ஷியாம்லா. லவ் பண்ண பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க நல்லா வாழக்கூடாது, பிரச்சனை வந்து பிரிஞ்சிடணும், திரும்பி நம்மோட வந்து சேர்ந்துடணும்னு தான் எல்லா ஆம்பளைங்களும் உள்ளுக்குள்ள ஆசைப்படுவாங்க. வெளியே வேற மாதிரி சொன்னாலும் உண்மை அதுதான். இவருக்கும் அதானே நடந்திருக்கு. புருஷனை பிரிஞ்சு இவரை நம்பி வந்திருக்கா. இவரும் வேலை கொடுத்து அவ லைஃப்க்கு ஒரு செக்யூரிட்டியும் கொடுத்திருக்காரு. அது மனசளவுல அவரோட ஈகோவை சந்தோஷப்படுத்தும். நீ என்னை ஏமாத்திட்டு போனல, இன்னைக்கு நான் தான் உனக்கு லைஃப் கொடுத்திருக்கேன், என்ன நம்பிதான் நீ இருந்தாகணுங்கிற எண்ணம். இது ஆம்பளை திமிருன்னு கூட சொல்லலாம். அந்த திமிரு தான் சுச்சி மேல இந்த அளவுக்கு கேர் எடுத்துக்க வச்சிருக்கு. ஏண்டி, உனக்கு தான் எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் அமைதியா இருக்க? பிரபா கிட்ட பேசி என்னன்னு பேச சொல்ற? வாழ்விழந்த காதலிக்கு வாழ்க்கை கொடுக்கறதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்ல. அவளை விட்டுருங்கன்னா இவர் ஏத்துப்பாரா? லவ் பண்ண பொண்ண தன்னோட கஸ்டடியில வச்சுக்கிறதுக்கு தான் எல்லா ஆம்பளைங்களும் விரும்புவாங்க. விடுன்னு சொன்னா சொன்னவங்கள தான் வெளியில அனுப்புவாங்க. ஜலதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணி பல தோஷம் வந்துருச்சுங்கிற மாதிரி என் வாழ்க்கை ஆயிடக்கூடாது. சுச்சிய பத்தி பிரபாகர் கிட்ட பேசுறதும் விவாகரத்துக்கு மனு போடுறதும் ஒண்ணுதாண்டி. பேசினா எனக்கு தான் பிரச்சனை. அவளை வேற என்னதான் தீபா பண்றது? நாம தமிழ் சார் கிட்ட வேணா பேசி பார்க்கலாம். ஆமா, அவர்கிட்ட பேசினா மட்டும் அப்படியே நம்பிட போறாரா? விவாகரத்து அளவு போலனாலும் சுச்சி எப்படிப்பட்ட நல்லவன்னு பேசியே கொன்னுடுவாரு. கடவுளே, ஏன் இப்படி ரெண்டு பேரும் பயந்து நடுங்குறீங்க? சுச்சியால கம்பெனிக்கு பிரச்சனை வரும்னு அருண் கிளியரா சொல்லிட்டான். அவளும் வேணும்னே 3 லட்சம் லாஸ் பண்ணிருக்கா. இத கூட எடுத்து சொல்லலனா அப்புறம் பிரச்சனை எப்படிதான் சால்வ் பண்றது? அருணோட ஹெல்ப் இல்லாம எங்களால இதை புரிய வைக்க முடியாது ஷாம்லா. டெக்னிக்கலா இதை பத்தி பேசவும் தெரியாது. முதல்ல அருணை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் அங்க அவ என்ன மாதிரி எல்லாம் தப்பு பண்றான்னு பார்க்க சொல்லணும். அதுக்கப்புறம் அவரை எக்ஸ்பிளைன் பண்ணா புரிஞ்சுப்பாங்க. சுச்சி வேணும்னே லாஸ் பண்ணிருக்கான்னு நீ வெளியே சொல்லாத. எப்பவும் போல ஆபீஸ் போவோம். ஒரு நாளைக்கு அருணை கூப்பிட்டு வச்சு கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானையும் என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்லாம் போயிட்டு இருக்குன்னு பார்க்க சொல்லுவோம். சுச்சி பண்ணிட்டு இருக்கிற திருட்டுத்தனத்தெல்லாம் அவரால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அவரை வச்சு நம்ம அறிவாளிங்களுக்கு புரிய வைப்போம். சரிடி, நீ சொல்ற மாதிரியே பண்ணுவோம். அதான் சரியா இருக்கும். நான் சொல்றது எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு அவங்க 25 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க போறாங்க. சரி மேடம். அமௌண்ட்டை கையில வாங்கினதும் என்ன பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. ஆமா மேடம். சோ அத ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேடம். என்ன ஓவர்டேக் பண்ணணும்னு ஏதாவது நினைச்சீங்க? ஐயோ, என்ன மேடம் என்ன போய் சந்தேகப்படுறீங்க? எனக்கு பேசின கமிஷனை மட்டும் கொடுத்துட்டா போதும். அதுக்கு மேல நான் ஆசைப்படவே மாட்டேன். முதல்ல பணம் கைக்கு வரட்டும். பேசின கமிஷனுக்கு மேல நான் உங்களுக்கு பண்றேன். சரிங்க மேடம். அப்படியே ஓனர்ட்ட எத்தனை பர்சன்டேஜ் கமிஷன் கேட்கறதுன்னு சொல்லிட்டீங்கன்னா. சரி சரி, அவங்க வந்துட்டாங்க, நான் அப்புறமா பேசுறேன். போன வைங்க. சுச்சி, பணத்தை பேங்க்ல டிராப் பண்ணியாச்சு. நேரா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாமா? ஆமா சார், நம்ம உடனே பணத்தை கொடுக்கறது தான் நல்லது. வேற ஒரு பார்ட்டி ஓனரை பார்த்து அதிக விலை கொடுக்கறதா பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்பதான் புரோக்கர் ஃபோன் பண்ணாரு. அதான் பணத்தை டிராப் பண்ணியாச்சுல, நேரடியா போய் புரோக்கரை பார்த்து அட்வான்ஸை கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார், நம்ம உடனே கிளம்பலாம். ஏய் குட்டிமா, நல்ல நேரத்தா 3 பேர் வந்திருக்கீங்க. லேண்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறோம். நீங்களும் வாங்க போயிட்டு வந்துடலாம். அதை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, அதுக்கு தான் பணத்தை டிராப் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல. சார், அட்வான்ஸ்னா எவ்வளவு பணம் தர வேண்டியிருக்கும்? டோட்டல் அமௌண்ட்டோட ஒரு 1/3, இப்போதைக்கு 25 lakhs கொடுக்க போறோம். மீதி பணத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருவோம். 25 lakhs-ஆ? எங்க இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நாளைக்கு போய் கொடுத்துடலாமே. இதெல்லாம் நல்ல நாள் பார்த்து தான் பண்ணணும். ஒரு நாள் பொறுத்துக்கலாமே. சார், இன்னைக்கு விட்டா அந்த லேண்டை வாங்கவே முடியாது. அதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு. வேற ஆள் வாங்கிடுவாங்க சார். ஏங்க, லேண்ட் வாங்குறது என்ன பொம்மை வாங்குற மாதிரியா? அதுக்கு நேரம் காலம்லாம் பார்க்க மாட்டீங்க? ஒரு நாள் வெயிட் பண்ணலாமே. அப்படியே வேற ஆள் வாங்கிட்டாலும் வேற நல்ல இடம் வாங்கிக்கிறது. சாரி துளசி, நல்ல நாள் கெட்ட நல்லா பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை மிஸ் பண்ண முடியாது. நான் உன அந்த லேண்டை வாங்க வேணாம்னு சொல்லவே இல்லையே. இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அந்த லேண்ட் வாங்குறது உனக்கு பிடிக்கல. இந்த நேரடியா சொல்லாம ஏதாவது காரணம் சொல்லி தடுத்துக்கிட்டே இருக்க.
நீ என்ன சொன்னாலும் சரி, அதை நான் கேட்கற மாதிரியே இல்ல. கண்டிப்பா இந்த லேண்டை நாங்க வாங்க தான் போறோம். நீங்க வரீங்களா இல்லையா? தமிழ், துளசி தான் சொல்றாள்ல, நாள் சரியில்லைன்னா எந்த நல்ல காரியத்தையும் பண்ணக்கூடாதுங்க. இல்லைங்க ஷாம்லா, ஆரம்பத்துல இருந்து இந்த லேண்ட் விஷயத்துல அவ ஏதாவது தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. லேண்ட் விஷயம் மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்கும் அவ நெகட்டிவா பேசிட்டு இருக்கா. எதை மனசுல வச்சு பேசிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா சத்தியமா எங்களால பிசினஸே பண்ண முடியாது. சுச்சி, இவங்க பேசுறது கேட்டு தான் டென்ஷன் தான் ஆகும். வாங்க போலாம். இது பாரு, ஆபீஸ் உன் பொறுப்புல விட்டு போறேன். ஒழுங்கா பாத்துக்கோ. குட்டி கலாட்டா பண்ணி எந்த பிரச்சனையும் உருவாக்கிட்டாத. வரேங்க. ஏய், என்னடி இது? சொல்ல கேட்காம போயிட்டே இருக்காங்க. இப்போ கூட இந்த புரோக்கர் மேல எனக்கு டவுட்டா தான் இருக்கு. சுச்சி லேண்ட் வாங்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கா. ரெண்டையும் கூட்டி கழிச்சு பார்த்தா பணத்தை அபேஸ் பண்ணிடுவாங்களோன்னு டவுட்டா இருக்குடி. நானும் அதுக்காக தான் நாள் சரியில்லைன்னு சொல்லி தடுக்க பார்த்தேன். என் பேச்சு தான் காதுலயே விழ ஐயோ, மாட்டேங்குது. எல்லா விஷயத்தையும் இங்க தான் பேசணுமா? உள்ள போலாம். லேண்ட பார்க்க போற அன்னைக்கே விளக்கு அபசகனமா கீழே விழுந்துச்சு. அப்பவே அத்தை அதை வாங்க வேணாம் தான் சொன்னாங்க. இவர் யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாருடி. விட்ரி, இவங்களுக்கெல்லாம் பட்டாதான் புரியும். இவ்ளோ பெரிய அமௌண்ட் அவகிட்ட பறி கொடுத்து தான் புத்தி வரும்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் அவங்க சம்பாதிச்சது தானே, அவங்க கையிலே அவங்க தொலைக்கட்டும். அதை எப்படி விட முடியும்? அவங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் எவ்வளவு ஒருத்தி கொண்டு போறானா, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஏதாவது பண்ணி தடுத்தே ஆகணும். ஏய், நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? மிலிட்டரியை வர வச்சு அவங்களை மிரட்டினாதான் உண்டு. தீபா, நீ மிலிட்டரின்னு சொன்ன உடனே எனக்கு என் ஹஸ்பண்டோட ஞாபகம் வந்துருச்சு. அவர் போலீஸ் தானே, அவர்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கலாமா? ஒருவேளை அந்த புரோக்கர் ஃப்ராடா இருந்தா புடிச்சு உள்ள வச்சு முட்டிக்கு முடி தட்டிடலாம்ல. பணமும் சேஃப் ஆயிடும், சுச்சிக்கும் மூக்கு அறுத்த மாதிரி ஆயிடும். ஷாம்லா, நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான். உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. இல்ல நேரா புரோக்கர் வீட்டுக்கு போட்டோம். பணம் கை மாறதுக்குள்ள எப்படியாவது தடுத்தாங்க. ஆமா, பணம் கை மாறிட்டா திரும்ப வாங்குறது ரொம்ப கஷ்டம். சொல்லு புஜிமா. என்னங்க, நான் தமிழோட ஆபீஸ்ல இருக்கேன். நீங்க உடனே இங்க வர முடியுமா? ஏன் புஜிமா அங்க போன? உங்க ஃப்ரெண்டு கை காசை போட்டு சொந்த செலவுல சூனியம் வச்சுக்க பாக்குறாரு. எது சூனியம் வச்சுக்கிறானா? ஆமாங்க. அப்ப நீங்க சொல்லி அவன் கேட்கல, பணத்தோட கிளம்பிட்டான். ஆமாங்க, பணம் புரோக்கர் கைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க தான் அப்படியே தடுத்து நிறுத்தணும்.